எப்போதும் போல் மீனா வீட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் ரோகிணி, மனோஜ் கிளம்பிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்ருதி ரொம்ப பரபரப்பாக கிளம்பிட்டுருக்காங்க. அப்போதைக்கு இந்த விஜயை யோசிக்கிறாங்க. இந்த ஸ்ருதிக்கும் மீனாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டு 2 பேரையும் பேசாமல் பண்ணிடலாம்னு நினச்சோம். ஆனால் இதுங்க எது பண்ணாலும் சரி, இந்த ஸ்ருதி செருப்பால் அடித்தா கூட நான் உன் கூட பேசணும்னு சொல்லி மீனா கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா. என்னதான் பண்ணுறது? இப்போ தான் ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதியை திட்டி விட்டுருக்காங்க. மீனாவையும் திட்டி விட்டுருக்காங்க. என்னதான் வெளியில் ஜாலியாக பேசினாலும் கண்டிப்பாக மீனாவுக்கு உள்ளுக்குள்ளே கஷ்டம் இருக்கும். ஸோ இந்த கேப்பை பயன்படுத்தி மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க. அப்படி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த மீனாவை ஈஸியாக நம்ம வீட்டை விட்டு வெளியே வெட்டிடலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க, யோசிச்சுட்ருக்காங்க. அப்போதைக்கு ரோகிணி, ஆண்டி ஆண்டி நான் கிளம்புவா, நான் பார்லருக்கு போகிறேன் ஆண்டின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போதைக்கு விஜயா யோசிச்சிருக்கிறத பார்த்த ரோகிணி, ஆண்டி நீங்கள் என்னமோ யோசிக்கிறேன்னு தெரியுது, என்னாச்சு ஆண்டி? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா இல்லை எதாவது யோசிக்கிறீங்களா? என்னன்னு சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்ல, அப்போதைக்கு விஜயா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைம்மா, இந்த மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் ஏதாவது சண்டையை மூட்டி விட்டான்னு பிளான் பண்ணுறேன். ஆனால் பண்ண முடியல. ஏன்னா முத்துக்கும் மீனாவுக்கும் சண்டையை மூட்ட முடியல. ஆனால் ஸ்ருதிக்கும் மீனாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டோன்னு வச்சுக்கேன், அது மூலயமா ஸ்ருதியும் மீனாவும் பேசிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியாக மீனாவை இந்த வீட்டு விட்டு வெளியே விரட்டிடலாம். ஆனால் என்ன பண்ணுறதுதாம்மா புரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்போதைக்கு ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி நான் ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லு ரோகிணி, என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்ல, இல்லை ஆண்டி, ஸ்ருதி இப்போது குளிச்சிட்ருக்கா. ஸோ அவன் நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போய் குளிச்சிட்ருக்கா. அதில் ஏதாவது ஒரு நகையை எடுத்து வந்து நம்ம மீனாவுடைய பேக்கில் வச்சிட்டோன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக ஸ்ருதி குளிச்சுட்டு வந்தோடனே நகையை காணும் தேடுவாங்க. அப்படி தேடும்போது எல்லாரையும் சந்தேகப்படுவாங்க. சந்தேகப்பட்டு தேடும்போது மீனாவுடைய பேக் செக் பண்ணும்போது கண்டிப்பாக நகை மாட்டிக்கும். அப்படி மாட்டுச்சு அப்படின்னா ஸ்ருதி சும்மா விடுவாங்களா? அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக கோல் போட்டுடலாம். என்ன ஆண்டி, ஓகேவான்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவும் அதுக்கு ஓகே பண்ணி ஸ்ருதி குளிச்சுட்டு இருக்க நேரமாக பார்த்து நேராக போய் அவங்களுடைய பிரேஸ்லெட் எடுத்து மீனாவுடைய பேக்கில் போட்டுடுறாங்க விஜயா. போட்டுட்டு வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ரோகிணி விஜயாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி குளிச்சுலாம் வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு பிரேஸ்லெட்டை போய் பார்க்குறாங்க. பிரேஸ்லெட் காணோம். அதை பார்த்துட்டு ஸ்ருதி ரவியை கூப்பிட்டு, ரவி இங்கே வச்சிருந்த பிரேஸ்லெட் எங்கே ரவி, எங்கே வச்சு அப்படின்னு கேட்க, நான் பார்க்கல ஸ்ருதி, நான் வெளில போயிட்டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு முக்கியமான ஃபோன் வந்துச்சு, நான் பேசிட்டு இருந்தேன், நான் பார்க்கல ஸ்ருதி, நான் ரூமுக்கே வரலன்னு சொல்ல, அப்போ இங்கே வச்ச பிரேஸ்லெட் எங்கே சொல்லி ரவி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி பயங்கரமாக கத்துறாங்க. அது எங்கள் அம்மா எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தது, 1.5 பவுன் பிரேஸ்லெட். அது அதோட வேல்யூ தெரியுமா, 1 லட்ச ரூபா வரும். காணா போச்சு, யார் எடுத்துருப்போம் அந்த வீட்டில் அப்படின்னு ஸ்ருதி கத்த. உடனே ரவி, அம்மா இங்கே வச்ச பிரேஸ்லெட்டை பார்த்தீங்களாமான்னு கேட்க, உடனே விஜயா, ஏண்டா நான் என்னைக்கு தான் உங்கள் ரூமுக்கு வந்திருக்கேன், என்றைக்கும் அதெல்லாம் பார்த்துருக்கேன், எனக்கேண்டா அதெல்லாம் அப்படின்னு சொல்ல, உடனே மீனா வராங்க. என்ன ஸ்ருதி, என்னாச்சு, ஏன் கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை மீனா, நான் குளிக்க போகும்போது என் பிரேஸ்லெட் இங்கே கழட்டி வச்சுட்டு போனேன், வந்து பார்த்தா பிரேஸ்லெட்டை காணோம், யார் எடுத்தான்னு தெரில அப்படியும் முத்து. உடனே ஓடுகாலி வேலையை பார்த்துட்டான், அவனுக்கு என்ன கஷ்டமோ தெரியலையே அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணி, முத்து பார்த்து பேசுங்க, அவர் ரூமில் குளிச்சுட்ருக்காரு, அவர் வெளியிலே வரல, என்ன ஆகுனா எதுக்கத்தாலும் அவரையும் இழுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல, உடனே உங்களுக்கு ஏன் பாடலாமா அவ்வளோ கோவம் வருது, நான் ஜென்ரலாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஸ்ருதி ஒன்று போதும் நிப்பாட்டுங்க, என்னுடைய பிரேஸ்லெட் இப்போ காணோம், எங்கன்னு தேடி கொடுங்க, யார் எடுத்தா என் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா, எனக்கு என்னமோ அந்த திருட்டு ஃபேமிலி மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அத்தை என்ன அத்தை அப்படின்னு கேட்குறாங்க மீனா. என்னடி என்னன்னா, எனக்கு உன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, ஓப்பனாகவே சொல்கிறேன், ஏன்னா உனக்கு தான் அடிக்கடி பணம் தேவைப்படும், உனக்கும் புருஷனுக்கும், நீங்கள் சபதமாக போடுவீங்களே, ஆனால் சபதமாக போட்டால் அதெல்லாம் எப்படி நிறைவேற்றுறது? ஒருவேளை சுத்தோட அம்மா சொன்ன மாதிரி நீ அதுக்கு தான் பழகுறியே என்னமோ அப்படின்னு சொல்ல, உடனே மீனா, அத்தை தேவையில்லாம அப்படி பேசாதீங்க அத்தை, நான்லாம் ஒன்று எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி, மீனா எனக்கு தெரியும் மீனா நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க, ஆண்டி ஏன் ஆண்டி தேவையில்ல பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்ல, விஜயா ஒன்று, ஸ்ருதி நீ குளிக்கும் போது மீனா ஒரு ரூமுக்கு வந்துட்டு போனோம் நான் பார்த்தேன், அப்படின்னா அவள் தானே எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, இல்லை ஸ்ருதியை காணுமென்னு பார்க்க போனேன், ஸ்ருதி குளிச்சுட்டு இருந்த சத்தம் கேட்டு அவள் வெளியே வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தே ஸ்ருதி, மீனா தான் வந்துட்டு போனான், அதனால தான் சொன்னேன் மீனை எடுத்துகிட்டு போகணுன்னு டவுட்டாக இருக்குது, எனக்கு என்னமோ மீனோட பேக்கை செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனோட பேக்கை செக் பண்ணி பார்த்தா மீனோட பேக்கில் தான் அந்த பிரேஸ்லெட் இருக்குது. அதை பார்த்தா மீனா, ஸ்ருதி சத்தியமாக நான் எடுக்கவே ஸ்ருதி, எனக்கு எதுவுமே தெரியாது ஸ்ருதி, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை சொல்கிறாங்க. ஏங்க நான் அந்த பிரேஸ்லெட் எடுக்கவே இல்லைங்க, அது எப்படி என் பேக் வந்துச்சு தெரிலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்போ தான் முத்துக்கு புரியுது, அப்போது அம்மா தான் இதை வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஏம்மா இந்த பிரேஸ்லெட் எப்படி மீனாவோட பேக்கு போணுச்சு, எனக்கெல்லாம் தெரியும் அது எப்படி போணுச்சுன்னு சொல்லிட்டு, எனக்கெல்லாம் அதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே ஸ்ருதி, இந்த பிரேஸ்லெட்டை மீனா எடுத்துருக்க மாட்டாங்க, யாரோ எடுத்து மீனோடைய பேக்கில் போட்டிருக்காங்க, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. எனக்கு இப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், பக்கத்தில் ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் எந்த பொருள் காணா போனாலும் சொன்னோம்னு வச்சுக்கேன், அந்த பொருளை யார் எடுத்தா என்ன அப்படிங்கிறத அவர் ஈஸியாக சொல்லிடுவார்.
அதோட இந்த பிரச்சனைக்கு இப்போது மீனாவையும் அம்மாவையும் அங்கே அழைச்சிட்டு போவோம். அங்கே அழைச்சிட்டு போய் அவர் ஒரு பரிகாரம் பண்ணுவார். அந்த பரிகாரம் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிரேஸ்லெட்டை யார் எடுத்துகிட்டு போய் பேக்கில் போட்டாங்களோ அவங்களுக்கு பேச்சு வராமல் போயிடும் அடுத்த 2 நாளில். வாங்க நாங்கள் போவோம் இப்போ எல்லோரும் சேர்ந்து, அம்மா வரட்டும் மீனா வரட்டும் 2 பேரும் சேர்த்து வச்சு பரிகாரம் பண்ணுவோம். அந்த நகையை உண்மையிலே யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு பேச்சு வராமல் போகட்டும் அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா ஒன்று ஏன் 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 நான் ஏன்டா வரணும், நானும் அந்த நகையை எடுத்தேன், உன் ஃப்ரெண்டு தான் எடுத்தா, அவளை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு உங்கள் மேலே தான் டவுட்டாக இருக்குது, சுற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் முத்து எனக்கும் ஆன்ட்டி மேலே டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போது கிளம்புங்கம்மா, நீங்கள் கிளம்புங்க, மீனா நீ வா, 2 பேரும் போய் செக் பண்ணி பார்ப்போம், யாருக்கு பேச்சு வராமல் போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, விஜயா ஒன்று திருத்துன்னு முடிக்கிறாங்க. என்னடா அப்போது என்ன பிரச்சனை உங்களுக்கு, நகையை காணணும்னு சொன்னீங்க, நான் சொன்னேன், அதுக்கு என்னமோ என் மேலே பழி போடுறீங்க அப்படின்னு சொல்ல, ரோகிணி ஒன்று ஆண்டி நீ ஏன் ஆண்டி பயப்படுறீங்க விடுங்க, ஸ்ருதி என்ன ஆண்டியை வந்து இப்படி பேசுகிறீங்க, ஆண்டி தான் வரலன்னு சொல்கிறாங்களே அவரோட விட்டுருங்க, ஏன் ஆண்டி கம்பல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க ஸ்ருதி, ரோகிணி சும்மா நீங்கள் வாயை மூடுங்க, உங்களை பற்றி எதுவும் தெரியாது நினச்சிட்ருக்கீங்களா, நீங்கள் பண்ணுறது தான் இப்போ ஆண்டிக்கு தேவை பிரச்சனை வருது, நீங்கள் போய்ட்டு எங்கள் அம்மாட்ட அவ்வளோ தூரம் பேசியிருக்கீங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் உங்கள் விஷயம் தலையிடறேண்ணா ரோகிணி, உங்கள் அப்பா மலேசியா இருக்கான்னு சொல்கிறீங்களே எந்த ஏரியாவில் இருக்காங்க சொல்லுங்கள், என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு போய் பார்க்க சொல்கிறேன் பேச சொல்கிறேன், நான் உங்கள் பக்கம் எதனா கேட்குறேண்ணா எதனா வரேண்ணா, நீங்கள் மட்டும் ஏன் ரோகிணி இப்படி மேனஸே இல்லாமல் வந்து எங்கள் அம்மாட்ட தேவை பிரச்சனை பண்ணிருக்கீங்க, எங்கள் அம்மாட்ட என்னை பற்றி அவ்வளோ பேசியிருக்கீங்க, எனக்கு உங்கள்கிட்ட பேசவே பிடிக்கல ரோகிணி, அதனால தான் உங்கள்கிட்ட பேசுறதில்லை அப்படின்னு சொல்ல, ரோகிணிக்கு ஐயோ இவன் என்ன ஆகுனா மலேசியான்னு சொல்லி நம்ம கதையை எடுத்துடுறா, இவள்கிட்ட பேசுறதே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ருதி நான் அதே தெரியாமல் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க, இந்த பிரச்சனை இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்புறாங்க. விஜயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. விஜயா ஒன்று எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் போய் ரூமில் படுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து என்ன தலைவலி மாதிரி இருக்குது, வாங்க கிளம்புங்க இந்த கோயிலுக்கு போவோம், போய் சாமியாரை பார்ப்போம், யார் உண்மையிலே நகை எடுத்தாங்க கண்டுபிடிச்சா தீருவேன், இல்லை விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, விஜயா ஒன்று என்ன பண்ணுங்கிற, நான் தான் எடுத்து வச்சேன் வேணும் தான் பண்ணேன், நானும் விளையாட்டு தான் பண்ணேன், போகடா கிளம்பி அப்படின்னு சொல்கிறாங்க.